ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கும் இதை நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். நான் டெய்லி என்ன குழம்பு செய்கிறதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுருங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினாவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குருமாவில் இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 உருளைக்கிழங்க க்யூப் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ, என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கரை விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் போட்டிங்கன்னா போதும். எல்லாமே சாஃப்டான வெஜிடபிள்ஸ் தான், சீக்கிரமாக குக் ஆகிடும். 2 விசில் போட்ட பிறகு பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணும் போதே வாசனை சும்மா கமகமன்னு இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சப்பாத்தி, பூரிக்கு, சாதத்தில் போட்டு சாப்பிட, அதே மாதிரி புலாவில் எதனா செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் இதை ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.